வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் சாத்தனூர் டேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ஹாலிடேயில் நாம் சாத்தனூர் டேம் தான் போனோம். வெயில் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வண்டியிலே தான் சுற்றிட்டு இருந்தோம், கீழேயே இறங்கலை. இங்கே முதல்ல பண்ண மீன் கண்காட்சி, முயலுங்க, கிளிங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே குழந்தைங்க விளையாடுற பார்க்கு, இப்போ புதுசாக கட்டியிருக்க சயின்ஸ் பார்க்குன்னு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் அந்த பார்க்கில் என்னென்ன இருக்குன்னா ஊஞ்சல், சீசா, ஸ்லைட்ஸு, அதே ஸ்லைட்ஸில் வெரைட்டியாகவும் இருக்குது. யானை ஸ்லைட்ஸ் இருக்குது, இது ஜிராஃபி ஸ்லைட்ஸ் இருக்குது. இங்கே போட்டிங் கூட போகலாம். பார்த்தீங்களா? ஆனால் என்ன, டேம் தான் காஞ்சி கிடக்குது. பார்த்தீங்களா? ரொம்ப காஞ்சி கிடக்குது, தண்ணியே இல்லை டேமில். நேராக எங்கே போகிறோன்னா, எங்கே போவோம் அடிக்கிற வெயிலுக்கு? ஸ்விம்மிங் பூல் தான். இந்த குளம் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வத்தி கிடக்கு. ஆதம் ஏவாள் சிலை கூட இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிலைக்கிட்ட எல்லாம் ரொம்ப பசுமையாக இருக்கும், ஆனால் இப்போ எல்லாமே காஞ்சி போச்சு. ஸ்விம்மிங் பூல் வந்தாச்சு. என் தங்கச்சி பாருங்கள், ஜாலியாக ஸ்விம்மிங் பூலில் குதிச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்படியே இந்த பக்கம் திரும்பி மேலே பார்த்தா பெரிய பெரிய வௌவாலுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்விம்மிங் பூலில் ஒரு குழியை போட்டுட்டு இப்போ மேலே போய் சாப்பிட போகிறோம். அப்புறமா வண்டி எங்கே பார்க் பண்ணணும்னு தெரியாமல் கடைசியில் ஒரு இடத்துல பார்க் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு நினச்சா, பார்க் பண்ண இடத்துலையே மீன் கண்காட்சி இருக்குது. சரி வாங்க எல்லாரும் போய் மீன் கண்காட்சியை பார்க்கலாம். இந்த மீனை பாருங்கள், நான் எங்கெங்கெல்லாம் கை வைக்கிறேனோ அங்கெங்கெல்லாம் வருது. இது க்யூட்டாக அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கோல்டன் ஃபிஷ். மீனை பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அங்கங்கே நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டோம். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் டேமுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் டேமில் என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் வெயில் காலத்தில் மட்டும் வராதிங்க, ரொம்ப காஞ்சி கிடக்கு. இங்கெல்லாம் நிறைய காகித பூ இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். யானை ஒரு புதற்குள்ளே போய் இந்த பக்கமாக போய் அந்த பக்கமாக வந்தான். பார்த்தா அது ஒரு குகை. இதோ வரான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோ கலர் ஷர்ட்டு. பூக்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் தங்கச்சி ஆடி ஓடி நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி எல்லாம் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. நிறைய பழைய படங்கள் எல்லாம் பாருங்கள், அதில் தான் தெரியும் உங்களுக்கு. யார் யாரெல்லாம் இந்த டேமுக்கு முன்னாடியே வந்திருக்கீங்களோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் ஸ்கூல் சப்ஜெக்ட்லலாம் வரும் பார்த்தீங்களா, வீர தமிழச்சி புளிய முறத்தாலேயே அடித்தது. வரலாறில் வந்ததெல்லாம் டேமில் சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க. இன்னொரு சிலையை காமிக்கிறேன். அந்த சிலை உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிலை தான் அது. நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது, ஆனால் வெயில் தாங்க முடியாமல் நாங்கள் கிளம்பிட்டோம்.
நாங்கள் சயின்ஸ் பார்க் மட்டும்தான் பார்க்க முடியல, ஏன்னா அது பூட்டி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேம்குள்ளே போகும்போது தான் மூடி இருந்துச்சு. சரி வரும்போது தான் பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் மூடி தான் இருக்குது. நீங்கள் வந்தால் இந்த பார்க்கை போய் பாருங்கள், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் போய் கீ செயின்லாம் வாங்கினோம். எனக்கு, என் அக்காவுக்கு, என் தங்கச்சிக்கு ஒரு ஹேண்ட்பேக்கும் வாங்கினோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.